பேர் என்னவோ ஜில்லுன்னு இருந்தாலும் அந்த ஜில்லுங்கிற கேரக்டர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் எவ்வளோ, நெருப்பு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இந்த படம் நமக்கு சொல்லுது. இந்த படத்தில் அப்படி என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நம்ம தான் திருநங்கையை பார்த்தாலே வந்து நிறைய குறை சொல்லிகிட்டு இருக்கோம்ல, என்ன அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி சரியாக நடந்துக்கல அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போது என்ன கூப்பிட்றாங்கன்னா, இந்த படத்தில் கூப்பிட்டு என்னவோ இந்த சமூகத்தில் வந்து ஆணும் பெண்ணும் ஒழுங்காக நடந்துக்கிற மாதிரியும், திருநங்கைகள் மட்டுமே வந்து இந்த சமூகத்தில் சரியாக நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட புரிதல் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு செவிலே ஒன்று இந்த படம் வச்சுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னவா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தா நமக்கு இதில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இந்த ப்ரிவியூக்கு வந்து திருச்சி சிவாயாவும் வந்திருந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார், திருநங்கை அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆஸ் யூஷுவல் கிளாஸில் எப்படி திருன்னு முழிப்போமோ அதே மாதிரியே முழித்தோம். அவரே அதற்கான பதிலையும் சொல்லியிருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த தனிநபர் மசோதால் என்ன விளக்கம் கொடுத்திருந்தார், திருநங்கை அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத சொன்னார். அது கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் உரைச்சிது, புரிஞ்சுது. அதாவது பிறக்கும் பொழுது ஒரு பாலினமாக இருந்தாலும் உணர்வால் தங்களை இன்னொரு பாலினமாக உணர்பவர்கள் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்து. ஜில்லு என்கிற ஒரு திரைப்படத்தை இன்றைக்கு முன்திரையிடலில் நான் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த படம் சொல்லுகிற செய்தி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அறைகூவலாக இருக்கிறது. திருநங்கைகள் என்கிற இந்த மூன்றாம் பாலினத்தவருக்கான அந்த வாழ்வியல் நெருக்கடிகள் என்னென்ன என்பதை மிக அழகாக அதில் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற படமாக இது அமைந்திருக்கிறது. அண்மைக்குரிய தோழர் திவ்ய பாரதி அவர்களால் இயக்கப்பட்டிருக்கிற அவருடைய குழுவினருக்கு நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிக்கலான பிரச்சனைக்கு இதுவரையும் தீர்வு காண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே சட்ட மசோதா நிறைவேறப்பட்டிருந்தாலும் கூட இதுவரையில் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடைமுறை சிக்கல் இன்னும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதை எப்படி இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதை குறித்து எந்த தெளிவும் இல்லாமல் நாம் இருக்கிறோம். எனவே இந்த படத்தின் மூலம் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற அன்றாட பிரச்சனைகள் எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்கிறார்கள் என்ற அந்த சிக்கல் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இயல்பாக இருக்கிறது. குறிப்பாக இதில் வந்து பல அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளாக இருப்பவர்கள் எவ்வளவு ஈர உள்ளம் கொண்டவர்கள் என்பதற்கு பல காட்சிகள் அங்கே வருகிற போது புல்லரிக்கும் விதமாக இருக்கிறது. ஒரு சின்ன பிஞ்சாக வருகிற ஒருவரை எப்படி அவர்கள் அணுகிறார்கள், படிக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த வேட்கை இருப்பதை உணர்த்துகிற காட்சி இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்திருப்ப அவர்களே தன்னுடைய வயிற்றுக்கு வழி இல்லாத நிலையில் அந்த வயதான தாயாரின் வயிற்றை நிரப்புகிற இரக்க உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அதை காட்சிப்படுத்திருக்கிற போதெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறது. அவருடைய தேவைகளையும் கூட சில நேரங்களிலே காட்சி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அரசுகள் இந்த படத்தை பார்த்து மீண்டும் தூசி தட்டி இந்த மசோதாக்களை திருத்தம் செய்து உரிய மேம்பாட்டை அடைவதற்கு வழிவகை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. இது வெள்ளித்திரையில் வெளியாகவில்லை என்றாலும் செப்டம்பர் 29 முதல் பிளாக் ஷிப் என்கிற வேல்யூ என்கிற அந்த ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தை ஒவ்வொருவரும் அந்த ஓடிடி தளத்தில் பார்த்து ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், இதை உருவாக்கிய செதுக்கிய ஒவ்வொரு தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. மிக முக்கியமாக இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை அப்படின்னா, இங்கே சக மனிதர்களின் தனி மனிதர்களின் உணர்வைகளையும் நம்ம இங்கே மதிக்கிறதே இல்லை. இதையே மதிக்காதவங்க திருநங்கைகளின் உணர்வை மதிக்கவா போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இனி மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த படம் ஏற்படுத்துது. கொஞ்சம் நல்ல ஆட்டிடியூட்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் பிளாக் ஷிப் வேல்யூ அப்படிங்கிற ஓடிடியில் 29th ரிலீஸ் ஆகுது. பாருங்கள். நன்றி.
இந்த மூவியோட டைரக்டருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவங்களுடைய வழிகளை வந்து சொல்லணும்னு நினச்சதுக்கே வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கங்க்ராட்ஸ் டீம் ஜில்லு அண்ட் மூவி. அண்ட் அந்த ஜில்லு கேரக்டர் நடிச்சிருந்தவங்க வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாக நடந்தது. அதில் நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 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 ஒருத்தவங்களுடைய லைஃப்பை வந்து போயிட்டு உட்காந்து அவங்க பக்கத்துலேயே கூட நின்று பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இட் வாஸ் ரியலி குட். இந்த மூவி வந்து பிளாக் ஷீப் வேல்யூவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்தி மூவிஸ் நிறையா வரணும். ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஆர் டீம். தேங்க்யூ. பாய். ஜில்லு அப்படிங்கிற படம் பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு கடையில் போனால் கூட ஆண் பெண் வேலைக்கு தேவைன்னு தான் போட்டிருப்பாங்களே தவிர அதில் ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு காலத்தை கூட சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் அப்போ அவங்கள வேலைக்கு சேர்க்குற சமூகமாக கூட இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த வேலையில் அவங்க பெறுற வலி வேதனை, இதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், அதில் அவங்களுக்கு ஏற்படுற வழி, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நாவல் மாதிரியான ஒரு படம் தான். ஏன்னா ஒரு வாழ்க்கையாக இந்த படத்தில் வந்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படம் நிறைய உங்களை யோசிக்க வைக்கும். இது ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி ப்ரீச்சிங்காக எனக்கு தோணலை. படமாகவுமே எனக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தது. நீங்கள் சிரிக்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் எமோஷன் ஆகிறதுக்கு அந்த அந்த சினிமா ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சினிமா மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக இருக்குது. தயவு செஞ்சு படத்தை ஓடிடியில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.